இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழ்நாட்டின் டெப்டி சீஃப் மினிஸ்டர் மதிப்பிற்குரிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பழைய ஒரு பேச்சு, சனாதன தர்மத்தை பற்றிய அந்த வார்த்தை மீண்டும் ஒரு முறை பேச்சு பொருளாக மாறியுள்ளது. ஒரு பரபரப்பாக எல்லா சோஷியல் மீடியாக்களிலும் அது வருகிறது. இது ஒரு முடிந்து போன ஒரு சம்பவம் என்று பெரும்பாலானவர்கள் மறந்திருப்பார்கள். ஆனால் இந்த சப்ஜெக்ட் எப்படி மீண்டும் உயிர் வந்தது என்று பார்த்தால் 2/9/2023 தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கமானது ஒரு மாநாட்டை நடத்தினார்கள். அந்த மாநாட்டின் பெயர் அவர்கள் கொடுத்தது சனாதன ஒழிப்பு மாநாடு. இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட திரு உதயநிதி ஸ்டாலின், அப்பொழுது அவர் அமைச்சராக இருக்கிறார், அவர் கூறும்பொழுது சனாதன எதிர்ப்பு என்பதற்கு பதிலாக சனாதன ஒழிப்பு என்கிற தலைப்பு சரியான தலைப்பு. கொரோனா, டெங்கு, மலேரியா போன்று ஒழிக்கப்பட வேண்டியது சனாதன தர்மம். சனாதனம் என்பதை எதிர்ப்பதை விட ஒழிப்பதே நாம் செய்ய வேண்டிய முதல் காரியமாகும் பேசினார். இது சம்பந்தமாக பல வழக்குகள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்தது. அது தள்ளுபடி பண்ணியிருந்தாலும் அதில் உள்ள அப்சர்வேஷன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக தான் இருந்தது. அதில் அந்த ஜட்ஜ்மெண்ட்டே 100 பக்கங்களுக்கு மேலானது. அதன் பின்பு தமிழ்நாடு கிடையாது, வேறு மாநிலங்களில் அவர் மீது பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. ஸ்டில் அது நிலுவையில் இருக்குது. இந்த நேரத்தில் அதை பார்த்துட்டு அவர் பேசினதை வச்சு பிஜேபியின் ஐடி விங் கன்வீனர் அமித் மால்வியா என்பவர் ஒரு இதை ட்வீட் பண்ணுறாரு சோஷியல் மீடியாவில். அமித் மால்வியா என்ன போடுறாருன்னா, சனாதன தர்மத்தை மலேரியா, டெங்கு உடன் அமைச்சர் தொடர்பு படுத்தியுள்ளார். வெறுமனே அதை எதிர்க்கக்கூடாது, ஒழிக்க வேண்டும் என்று திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் நினைக்கிறார். சுருக்கமாக சொல்லப்போனால் பாரத தேசத்தில் வாழும் இந்துக்களில் 80% இந்துக்களை இனப்படுகொலை செய்ய அவர் அழைப்பு விடுக்கிறார். இவர் ட்வீட் பண்ணுறார். அது கூட என்ன சொல்கிறாரு, டிஎம்கே காங்கிரஸின் நீண்டகால உறுப்பினர்னு சொல்கிறார். உடனே இவர் ட்வீட் பண்ண உடனே திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு ஒரு பதில் கொடுக்காரு. அவர் என்ன சொன்னார்னா, மக்களின் படுகொலைக்கு நான் ஒருபோதும் அழைப்பு விடுக்கவில்லை. சனாதன தர்மத்தை வேரோடு அகற்றுவது என்பது மனித நேயத்தையும் மனித சமத்துவத்தையும் நிலைநிறுத்துவதாகும். அதோடு அவர் நிறுத்தலை திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். நான் பேசிய ஒவ்வொரு வார்த்தையிலும் நான் உறுதியாக நிற்கிறேன் என்று திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். மேலும் அவர் என்ன சொல்கிறார்னா, கோவிட், டெங்கு, மலேரியா போன்ற நோய்கள் பரவுவது போன்று பல சமூக தீமைகள் பரவுவதற்கு சனாதன தர்மமே காரணம் சொல்லி அவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார். அவர் திருப்பி ரிப்ளை பண்ணுறார். அதில் உடனே திரு தினகரன் என்பவர், இவர் யாருன்னா டிஎம்கே அட்வொகேட் விங் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் ஆர்கனைசர், இவர் காவல்துறையில் ஒரு புகார் கொடுக்குறாரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சமூகத்தின் பல்வேறு பிரிவுகளிடையே ஒரு பகைமையை ஏற்படுத்தி ஒரு ஒற்றுமை உணர்வை சிதைக்கும் நோக்கத்தில் அமித் மால்வியா அவர்களின் ட்வீட் உள்ளது என்று புகார் கொடுக்குறார். உடனே காவல்துறை என்ன பண்ணுறாங்க, அந்த புகாரை செக்ஷன் 153, செக்ஷன் 153A, செக்ஷன் 505 சப்கிளாஸ் 1, 505 சப்கிளாஸ் பியில் ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அது கிரைம் நம்பர் 11/23. உடனே இவர் திரு அமித் மால்வியா அவர்கள் இதை வெயில் எடுக்கலை. அவர் நேரடியாக குவாஷிங் போகிறாரு ஹைகோர்ட்டுக்கு. அங்கே 2 பேர் எதிர்மனதராக சேர்க்குறாரு. இந்த புகார் கொடுத்த திரு தினகரன் அவர்கள் ஒரு பார்ட்டி, இன்னொரு பார்ட்டி காவல்துறை. இதில் தினகரனுக்கு கோர்ட்லேருந்து சம்மன் போகுது, ப்ரைவேட் நோட்டீஸ் ஆர்டர் ஆகுது, அவர் ஆஜராகலை. காவல்துறை தரப்பில் அவங்க பதில் போடுறாங்க. அந்த பதிலில் இந்த விஷயத்தை எல்லாம் சொல்கிறாங்க. இதை மாதிரி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கமான மாநாடு நடத்துனது
சனாதன ஒழிப்பு மாநாடு. அதில் கலந்து கொண்ட சீஃப் கெஸ்டான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதை மாதிரி பேசுமே இப்படியெல்லாம் பேசினார், எல்லா விவரத்தையும் சொல்கிறாங்க. அது மட்டும் சொல்லலை, சனாதன தர்மத்தை பற்றி இதற்கு முன்பும் மகாத்மா காந்தி அவர்கள், மதிப்பிற்குரிய சுவாமி ராமானுஜர் அவர்கள், காமராஜர் அவர்கள், புத்தர் அவர்கள் இவங்கெல்லாம் பேசியிருக்காங்க சொல்லி இவர் பதில் போடுறாங்க. இதே மாதிரி அமித் மால்வியா போட்ட ட்விட்டுனால் என்ன ஆயிடுச்சு, இரு தரப்பினரிடையே பிரச்சனை வந்துருச்சு. அவரோட அந்த ட்விட்டை வந்து ஹிந்தியில் வேற போட்டு விட்டார். ஸோ இந்தியா முழுமையும் ஒரு அன்ரெஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு இவர் கொடுத்ததுனால. அதனால் நாங்கள் எஃப்ஐஆர் போட்டிருக்கோம். நாங்கள் ஒரு 10 சாட்சிகளை விசாரிச்சிட்டோம் நல்லா சொன்னாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு நீதிமன்றம் அவங்க தீர்ப்பு ஆப்ரேட்டிவ் பொசிஷனுக்கு வர ஆரம்பித்தாங்க. அதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தினகரன் சொல்கிறாரு, 2 கம்யூனிட்டிக்கு இடையில், 2 குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இடையில் பகைமையை ஏற்படுத்தும் விதத்தில் அமித் மால்வியாவோட ட்விட் இருந்தது. அப்போ பிலால் அகமது கலு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ்ங்கிற இதில் 1997 சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு. அதில் அந்த கிரிமினல் கேஸில் என்ன தீர்ப்பு சொன்னாங்கன்னா, எந்த கம்யூனிட்டி அல்லது குரூப்புன்னு குறிப்பிடப்படவில்லையோ அப்போ அது சட்டத்திற்கு உட்பட்டு வராது, தப்பு இல்லை. ஏன்னா 19 தானே அவர் சொல்லியிருக்காரு, அதனால் வராதுன்னு ஒரு சொல்கிறாங்க. இதையும் ஹைகோர்ட் வந்து கோட் பண்ணுறாங்க. அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க, முகமது அலி அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபிங்கிற ஒரு கேஸில் சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. அந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு புகார் வரும்பொழுது அந்த கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் மட்டும் பார்க்கக்கூடாது, இன் டோட்டல் எடுத்து பார்க்கணும். இன் டோட்டல்னு பார்க்க சமயம் மற்ற விஷயங்களை கருத்தில் கொள்ள சமயம், அதாவது ஹிந்துக்கள் மீதும் ஜாதி ஹிந்துக்கள் மீதும் கடந்த 100 ஆண்டுகளாக ஒரு வெறுப்புணர்வு இருக்கிறது. அவர்களின் குடுமையை அறுப்பது, பூணூல் அறுப்பது, பண்டிகைகளுக்கு பூணூல் போடுவது, பிள்ளையார் சிலைகளுக்கு செருப்பு மாலை போடுவது, ஸ்ரீராமுக்கு செருப்பு மாலை போடுவது, பிள்ளையார் சிலைகளை உடைப்பது, இது போன்ற பல சம்பவங்கள் நடந்திருக்குது. ஸோ பொதுவாக இந்துக்கள் மீதான ஒரு வெறுப்பு உணர்வு என்பது உள்ளது. இந்த இதில் தற்பொழுது காவல்துறை தாக்கல் செய்துள்ள பதிலில் புத்தரை பற்றியும் காமராஜர் காந்தியை பற்றி சனாதன தர்மத்தை பற்றி பேசியிருக்காங்கன்னு அவங்க என்னெல்லாம் பேசியிருக்காங்கங்கிற விஷயத்தில் சனாதன தர்மத்தை பற்றி அஹிம்சை வழியே மகாத்மா காந்தி பின்பற்றினது நமக்கு தெரியுமே. சுவாமி ராமானுஜர் எல்லா சமுதாயத்தான ஆட்களையும் கூட்டிகிட்டு கோயிலுக்குள்ளே போனார். இப்படி பல விஷயங்கள் அவங்க நல்ல விஷயங்கள்லாம் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்கிறாங்க. அதனால் இவங்களுடைய பேச்சு, யார் அமித் மால்வியாவோட பேச்சு என்பது வெறுப்பு பேச்சு கிடையாது. வெறுப்பு பேச்சு பேசினது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். அதற்கு இவர் பதில் கொடுத்துருக்காரு. வெறுப்பு பேச்சு பேசினவர்கள் ஃப்ரீயாக நடமாடுறாங்க, அதுக்கு பதில் கொடுத்தவங்க நீதிமன்றத்துக்கு வராங்க என்பது ஒரு வலியுடன் சொல்ல வேண்டியிருக்கு, பெயின்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி ஹைகோர்ட் சொல்கிறாங்க. பாருங்கள் எந்த அளவுக்குன்னு. இதில் ஒரு பெக்கூலியர் ஒரு விஷயம் என்னென்னா, முக்கியமாக ஒன்று சொன்னாங்க, ஓவரால் கன்சிடரேஷன் எடுத்துக்கொண்டால் அமைச்சரின் வெறுப்பு பேச்சு 80% இந்துக்களுக்கு எதிரானதுன்னு ஹைகோர்ட் பதிவு செய்யுது. அந்த வெறுப்பு லிகசியில் வந்தவர் தான் இந்த அமைச்சர், அதாவது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஹைகோர்ட் குறிப்பிடுது. இந்த பேக்ரவுண்டெல்லாம் பார்க்க சமயம் அமைச்சரின் பேச்சு என்பது வெறுப்பு பேச்சு சொல்லி முடிவு பண்ணி இவர் அமித் மால்வியா பேசினதில் எந்த நோக்கமும் இல்லை என்று கூறி காவல்துறை பதிவு செய்ய முதல் தகவல் அறியை ரத்து செய்கிறாங்க. இதில் ஒரு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் அதிகாரிகள் பப்ளிக் சர்வெண்ட் யார் காவல்துறையை பற்றி சொல்ல சமயம் அதிகாரிகள் அரசியல் அற்றவர்களாக இருக்க வேண்டும். இதில் நோட் பண்ணுறாங்க, அரசியல் கட்சிகளுக்கு பக்கப்பலமாக இருப்பது கண்டிக்கத்தக்கதுன்னு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரை கண்டிக்கிறாங்க ஹைகோர்ட். ஆனால் அதன் மீது அந்த காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுத்தாங்களா? கண்டிப்பாக எடுத்துருக்க மாட்டாங்க அதிகாரி இந்த அரசு. ஸோ இந்த எஃப்ஐஆர் வந்து குவாஷ் செய்யப்பட்டது. 2 விஷயங்கள். ஒன்று, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியது வெறுப்பு பேச்சு, அது 80% இந்துக்களுக்கு எதிரானது என்பதை ஆணித்தரமாக பதிவு செய்துள்ளது. 2வது விஷயம், அரசு ஊழியர்கள் அவர்கள்
கட்சி சம்பந்தம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும், அரசியல்வாதிகளுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க எந்த பயாஸும் இல்லாமல் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று இந்த தீர்ப்பு தெளிவாக சொல்லியுள்ளது. இந்த தீர்ப்பானது இந்துக்களுக்கு உரிய தீர்ப்பு.